ஒரு சொல்லின் அர்த்தம் அந்த சொல்லில் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன? ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். 2 பேர் சேர்ந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கதையை சொன்னவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆனால் கதையை கேட்டுட்டு இருந்தவர் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் அந்த கதையோட இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் தாட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதாவது அந்த கதையோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் வரிகளையும் அவர் முன்னமே இருக்கக்கூடிய சம்பவங்களோட தொடர்பு படுத்தி பார்ப்பார். அப்படி பண்ணும்பொழுது விளைவு என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது. அர்த்தம் கண்டுபிடிக்கும் போது மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருந்ததுன்னா நேர்மறை எண்ணங்களாக வரும். அதுவே மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலையில் ஒரு குழப்பத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வரக்கூடியது எல்லாமே எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறை எண்ணங்களாக இருக்கும். அப்போது பல நேரங்களில் ஒரு சொல்லினுடைய அர்த்தம் அந்த சொல்லில் இல்லை, அதை புரிந்து கொள்பவர்களிடத்தில் இருக்கிறது.